சொல்லுங்க. இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல அறிவாளியாக வருவான்னு அவங்க அப்பா அவனுக்கு அறிவலகன்னு பேர் வச்சார். ஆனால் இவன் பாட்டுக்கு கோமாளித்தனம் பண்ணிட்டு அவங்க அப்பாவே கோமா அனுப்பி விட்டான். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் 3 தடவை தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் இருக்க எல்லா ஃபேனையும் வச்சிட்டான். ஏன்டா நான் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் வாயத்தை வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். இந்த வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லை டாக்டர், பைத்தியம் மாதிரி இருக்கான். அதான் ஒரு சாடிஸ்ட் டாக்டர்கிட்ட காட்டி வைத்தியம் பண்ணாங்க. சைக்காட்டிஸ்ட். ஆமாம் அதான் டாக்டர், எதா பண்ணுங்க. இருங்க எதுக்கு உங்கள் கையெல்லாம் ஷிவர் ஆகுது? முதல்ல உங்களே ட்ரீட்மெண்ட் தேவைன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? வாங்க என் கூட உள்ள வாங்க. ஜஸ்ட் கிட்டிங். டாக்டர் ஊசியை நர்ஸு போட மாட்டாங்களா? நோ அவங்களுக்கு உள்ள நைட் டியூட்டி. நீங்க வாங்க, வாய் தரங்க. ஏன் டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க? என் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது டாக்டர். ஒன்றுன்னா சொல்லுங்கள் கேட்போம். காலேஜ் ஃபஸ்ட் இயர் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. அப்போதான் இது வரைக்கும் நீ எனக்கு எதுவும் பண்ணதில்லை, இனிமேலும் எதுவும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நான் ஏன் உன்கிட்ட வரேன் தெரியுமா? நான் தேங்க வேணுமா? என்ன பெருசு பக்கத்தில் உட்காது? யோ என்ன கையெல்லாம் முடிகிறா? தம்பி உனக்கு 2 முன்னாடிப்பா. யோ ஜோசியக்காரனா நீ? போய வேலையை பார்த்துட்டு. தம்பி இது வரைக்கும் நீ எப்படி வேணா நடந்திருக்கலாம், வச்சுக்கலமா கேவலமா. ஆனால் இனிமேல் நீ ஏன் நினைச்சோம் அப்படி இருக்க முடியும். ஏன்னா உன் ரேஞ்சே மாறிக்கிட்டு இருக்கு. யோ காசு வேணா கேட்டு வாங்கிட்டு போ, சும்மா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத. தம்பி காசுக்காக சொல்ல தம்பி, அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்ட போகுது. ஏன் என்னதான் நம்ம ஊர் பசங்க கெத்தா சீன் காட்டினானும் ஒரு பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சிட்டா போதும், தலை கீழே சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. குலு குலு வெண்பனி போல சலசல சல்லடையாக பல பல கற்பனை மோத பறக்கவ உன் நினைப்பாக. ஐயோ இவனா? என்ன மச்சான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன், ஜோசியக்காரங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? அடையாண்டா நீ வேற, அவனே ஜோசியம் அது இதுன்னு அடிச்சு விட்டு போறான். மச்சி நம்பிக்கை தும்பிக்கை மச்சி, கண்டிப்பா ஏதாவது நடக்கும். சரி அந்த பொண்ணு யாரு? என்னடா சிரிச்சிட்டே வர? மச்சான் ஒரு ஹாப்பி நியூஸ்ரா, நம்ம பாட்டு ஆடிஷன் அனுப்பிச்சிருந்தோம்ல அது அப்ரூவல் ஆயிடுறா. உடனே ஆல்பம் எடுத்து அனுப்ப சொல்லிருக்காங்க. நான் சொல்லல, அதிர்ஷ்டம் கதை தட்ட ஆரம்பிச்சிருச்சா? ஓ ஆமா தட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சரி, இந்த கேமரா ஆர்டிஸ்ட் இதுக்கெல்லாம் என்ன பண்றது? இப்படிலாம் கேப்பன்னு தெரியும்டா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, கேமரா லைட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் வாடகை தருவாரு. பேரு வாடகை வாசுதேவன். அப்ப நாளைக்கே போய் வாசுவை பாக்குறோம், வேலையை முடிக்கிறோம். ஆமா முடிகிறோம்.
என்னடா இன்னும் அந்த ஆளை காணா? இதானே வர சொன்னாரு. விட்ரா, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும், பொறுமையா வருவாரு. டேய், என்ன நீ அந்த பொண்ணை பாக்குற, அந்த பொண்ணு ஒண்ணு பாக்குது? அப்ப கோவில்ல பார்த்த பொண்ணு? மச்சி, ஜோசியக்காரன் என்ன சொல்லியிருக்கான்? தம்பி உனக்கு 2 முன்னாடிப்பா. புரியுதா? நீ தானே மச்சி சொன்ன நம்பிக்கை தும்பிக்கை என்ன, நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அடடே, ஜோசியக்காரே சொல்லிட்டாரா? அப்பயே கண்டினியூ. கர்மாந்திரம். பச்சட்டையா பார்த்துட்டேன். டேய், அவர் காசு வாங்கிட்டு கூப்பிட்றேன். அட போடா. மிஸ்டர் வாசு, நான் தான். அவரே அந்த பொண்ணை பார்த்துனுக்காரு. அவன் கொஞ்சம் லூசு. ஓ, உங்களுக்கு என்ன வேணும்? ஆல்பம் ஒன்று பண்ணணும் சார். ஆல்பம் பேரு? திமிருக்கு மறுபெயர் நீதானே. அதான் சார், இந்த சினிமாவுக்கு தேவையான ஐட்டம்லாம் உங்கள்கிட்ட வாடகை கிடைக்கும் சொன்னாரு. சரியான நாள் தான் வந்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கேமரா, 2 ஆர்டிஸ்ட்டு, 3 லைட் சார். 3 நாளைக்கு எவ்வளோ சார் ரெண்ட்டு? ஒரு 23 நாள் முடிச்சிடலாமாப்பா? இன்னும் 2000 சேர்த்து சொன்னீங்கன்னா எங்கள் ப்ராஜெக்டே மூடுறோம் சார். சரி, பார்க்க வேறு தெரிஞ்ச பசங்க மாதிரி இருக்கீங்க. ஒரு 20,000 முடிச்சிடலாமா? மகிழ்ச்சி தலைவா, அப்படியே பண்ணிக்கலாம். சரி, எப்போ சார் கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடு, நாளைக்கு கால் பண்ணு, வந்து பொருள் எடுத்துக்கோ. கண்டிப்பாக சார். பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் 5 வர்ணம் நெஞ்சில் இருக்கு. பறந்து வந்து விருந்து கூடு, மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு, மயக்கத்துக்கு மருந்துன்னு கூடு கூடு. ஓ காவேரி கரையில் மரமாயிருந்தா பேருக்கு யோகமடி. என் கை 2ம் தவணியானா காதல் பழுக்கமடி. கண் தக்கு தக்கு தக்குங்குது, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது, நெஞ்சு செல்லு செல்லு செல்லுங்குது, சொல்லு 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 சொல்லுங்குது. வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கண்ணாபை ஓடி மறைஞ்சேன். கனவா? யோ, என்ன திடீர் வேஷம்? நேற்று ராத்திரி என் கனவுல சுவாமிகள் வந்தார். எந்த சாமிகள்? ஹர ஹர மகாதேவ கீ. கனவுல வந்த சுவாமி இந்த பக்தாவை பார்த்து அந்த பகவானை மனசுல வச்சு மாலையை போட்டு காணிக்கையை உண்டியல செலுத்தினா அந்த பகவானை உல்லாசமா வச்சு காப்பாத்துவாருன்னு சொன்னார். அப்ப நீயும் அவரோட தீவிர பக்தனா? நான் மட்டும் இல்ல, நம்மள மேல் பசங்க எல்லாரும் அந்த சுவாமியோட தீவிர பக்தர்கள். ஆஹா, அரடே பரமானந்தம். டாய், நேற்று எவங்கிட்ட போய் காசு கொடுத்துட்டு வந்தீங்க? ஏன்டா வந்தது வராம எரிஞ்சு விடுறா? என்ன கஷ்டப்பட்டு கை காசுலாம் பொறுக்கி அட்வான்ஸ் கொடுத்துருவான்னு நினச்சி வச்சா கேவலம் ஒரு பொண்ணு பின்னாடி போய் ஏமாந்துட்டு வந்து நிற்கிறேன். யாழை போய் தப்பா பஸ்ல வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஆமாம் ஆமாம், ஊரில் இருக்க எல்லா பொண்ணும் இவர் ஆளு. கேட்டா ஜோசிக்காரன் சொன்னாராம். டேய், நேற்று அந்த பொண்ணு காசு வாங்கிட்டு போனானே, அந்த நாயும் உன்னை நல்லா ஏமாற்றி காசை பிடிக்கிட்டு போயிட்டாங்கடா. நான் சொன்ன ஆள் அங்கே வரவே இல்லைடா. என்னடா சொல்ற? ஆமா, நான் அப்பவே சொன்னேன், இந்த பக்தா தான் கேட்கவே இல்லை. கோவிலில் பார்த்த பொண்ணை மறுபடியும் பார்க்க மாட்டேனான்னு ஏங்கிட்டு இருந்த போது தான் ஒரு நாள். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹே பிரதீப், யாரோ வராங்க. ஹாய்ங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன விஷயம்? யார் நீங்க? என்ன தெரியல, அன்னைக்கு கோயிலில் நீங்கள் கூட என்னை பார்த்து சிரிச்சிங்களே. டேய், யாரா நீ? மென்டல் மாதிரி பேசிட்டு. ஹே பிரதீப், நான் அன்னைக்கு சொன்னனே கோவில்ல வயசான சாமியார் கூட ஒரு லூசை பார்த்தேன். ஹீஸ் தட் காய். அந்த லூஸா? டேய், உனக்கு என்னடா வேணும்? ஓ, லூஸா? ஆமாம், சாரிங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன். எல்லாமே என் தப்பு தான். சரியான லூஸ். சரி, அவங்கடா விட்டு. இதான் டாக்டர் நடந்துச்சு.
என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பா, தப்பு பண்றீங்கப்பா நீங்க. ஒரு ஜோசியக்கார சொல்றத போய் நம்பலாமா? உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குப்பா. தம்பி உங்க 2 பிராண்டிப்பா, தம்பி உங்க 2 பிராண்டிப்பா. அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகுது, அதிர்ஷ்டம் கதவை தட்ட போகுது. என்ன டாக்டர் சொல்றீங்க? வாட் த ஹெல்? டேய் அது நீயா? நீ மெண்டலா? பார்த்து கோமலிதனம் பண்ணிட்டு அவங்க அப்பாவே கோமலி பண்ணிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? சரி அந்த பொண்ணு யாரு? அவன் சீக்கிரம் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுறா. என்னடா பண்றீங்க நீங்க? நான் பாட ஆரம்பிச்சேன்ல அவங்க இருக்கா அஞ்சியா உடனே ஏத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அதுதான் சொல்ல ஒரு பொண்ணு பேரு போய் ஏமாந்துட்டு வந்துக்கிற. ஏய் யாரை போய் கம்பல்ஸ் வந்துச்சு அவ்வளவுதான் மாதிரி ஆல்பம் பேசுறேன். நாளைக்கு சொல்லு ஸ்டார்ட். இது பண்ண முடியும். சுவாமி, 2 மனைவிகள் எனக்கில்லை, என் தம்பி முருகனுக்குத்தான்.